ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சாஃப்ட் ஸ்டார்ட்டர் அப்படிங்கிற போர்டு ஒன்று இருக்குது. அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது வந்து ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டவுட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்படி. ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் பண்ணியிருந்தார். அதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோ ஃபுல் பார்க்க போகிறோம். அது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன். இதுக்கும் சாஃப்ட் ஸ்டார்ட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, எது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு, ரெண்டுமே ஒரே இதில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. அதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். சிம்பிள் அண்ட் கிளியராக வந்து பார்க்க போகிறோம். பிகினர் ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தமிழ் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். வீடியோ டைட்டில் என்ன வருதுன்னா, ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்தோம்னா சாஃப்ட் ஸ்டார்ட்னா என்ன, அதே வந்து ஸ்பீக்கர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் அதை வந்து சேவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சீக்ரெட்டான சர்க்யூட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் தமிழில். அதை வந்து ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணும்போது டக்குன்னு சவுண்டு வருது அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இல்லாட்டி டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சடனாக டேமேஜ் ஆகிறது. அதேமாதிரி மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆம்ப்ளிஃபையர் ஸ்டார்ட் ஆகும்போது சடனாக வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் வர வாய்ப்பு இருக்குது. அது சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான முழு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ஸ்டார்ட்டர் சர்க்யூட் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கொடுக்கும்போது வோல்டேஜ் கொடுக்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கும் கெப்பாசிட்டர் உள்ள. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வோல்டேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதாவது வந்து வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக அது குறிப்பிட்ட வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும் கெப்பாசிட்டர். அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது. கெப்பாசிட்டரோட மீனிங்கே என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக கொடுக்குறது, அதே மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறது. கெப்பாசிட்டரை நீங்கள் அதை வந்து புக்கில் படித்தாலும் இதில் நீங்கள் கூகுளில் கூட போட்டு பாருங்கள் கெப்பாசிட்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி. கெப்பாசிட்டர் அப்படின்னா ஒரே வார்த்தையில் முடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். அதாவது வந்து ஸ்டோரேஜ் பொருள் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர். அது எதுக்கு அப்படின்னா வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக கொடுக்கணும். அதாவது வந்து சடன் பீக் டைம் இன்ஸ்டன்ட் பேஸ் வரும்போது அதை வந்து டக்குன்னு வோல்டேஜால் வந்து பார்த்திங்கன்னா தர முடியாது. அது ஏன் தர முடியாது அப்படிங்கிறதுனா, நம்ம கெப்பாசிட்டர் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதால் ஸ்டேபிளாக தர முடியும். அதாவது வந்து இன்ஸ்டண்ட்டாக தரும்போது கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் மெயினாக ரெக்டிஃபிகேஷனில் இல்லை அடுத்த இதில் எந்த நீங்கள் போர்டு எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கெப்பாசிட்டர் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே கெப்பாசிட்டர் தான். அதுதான் சொல்ல வருது. கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக் பொருளையும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா மெயின் விஷயம் என்னென்னா ஸ்டோரேஜ் ஸ்டேபிளான வோல்டேஜ் தரது. அதுக்காக தான் பயன்படுத்துறது கெப்பாசிட்டருங்கிறது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். அது வந்து வீடியோவில் வந்து பார்த்துட்டோம்னா சாஃப்ட் ஸ்டார்ட்டர் என்ன எப்படி ஒர்க் ஆகும், அதேமாதிரி காம்போனன்ட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன், அதேமாதிரி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, சாஃப்ட் ஸ்டார்ட்டர்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். சாஃப்ட் ஸ்டார்ட்டர் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து சடனாக போகாமல் அதை வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிற சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்டார்ட்டரு. அதுமாதிரி ஹை பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது சாஃப்ட் ஸ்டார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா இல்லாட்டி என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பற்றி பார்க்கலாம். ஸ்பீக்கர் பாப் சவுண்ட், அதாவது வந்து இந்த சடன் வோல்டேஜ் தரும்போது டக்குன்னு இந்த ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு சத்தம் வரும். டக்கு இந்த பாப்பு இந்த மாதிரி சத்தம் வரும். அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சாஃப்ட் ஸ்டார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுமா அப்படின்னு கேட்டால், அது வந்து பாப் சவுண்டு இது எல்லாமே லிமிட்டாக இருக்கும்போது பண்ணும். பட்டு ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது அதுக்கு பண்ணாது. அதுக்காக ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போட்டு ரிலே போட்டு போடுறது. அதுக்காக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 2ல் போடுறேன். அது பார்ட் 2 வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து சாஃப்ட் ஸ்டார்ட்டருக்கும் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும் என்ன வித்தியாசம் விசஸ் மாதிரி போடுறேன் நான். அதில் இருக்கிற என்ன பெனிஃபிட்டு இதில் ஏன் இல்லை அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா பார்ட் 2ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் நான் அதுக்கான வீடியோவும். அதேமாதிரி சாஃப்ட் ஸ்டார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா ஃபியூஸ் டேமேஜ் ஆகும். அதேமாதிரி அடிக்கடி போகும். ஃபியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி போகும். ஏன்னா டக்குன்னு வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வரும். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டக்குன்னு வோல்டேஜ் தரும்போது கண்டிப்பாக ஃபியூஸ் டேமேஜ் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கும். எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டக்குன்னு போயிடும், ஹீட் ஆகும், அடுத்து டக்குன்னு போயிடும்.
அடுத்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 52001943 வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஹை பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சாஃப்ட் ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு, அதை வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இன்ட்ரெஸ்ட் கரண்ட் அப்படின்னா பவர் ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மரு சடனாக லோடு இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மரில் சடனாக லோடு தரும்போது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 10, அதாவது 5லேருந்து 10% வந்து பார்த்துட்டோன்னா கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சடனாக போகும். சடனாக போகும்போது லிமிட் பண்ணி தரக்கூடியது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது பேர் தான் சாஃப்ட் ஸ்டார்டர் அப்படிங்க சொல்கிறது. பவர் ஆன் பண்ணும்போது சடனாக ஸ்பீக்கர், அதாவது கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துட்டோம்னா சடனாக லோடு வந்து பார்த்திங்கன்னா லோடு எடுக்கும்போது 5 to 10% வந்து பார்த்திங்கன்னா சடனாக எடுக்கும். அந்த சடனாக எடுக்கும்போது ஸ்லோ பண்ணி வோல்டேஜை தரதோ இல்லை கரண்ட்டை தரதோ வந்து பார்த்துட்டோம்னா அந்த சாஃப்ட் ஸ்டார்டருடைய வேலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்டார்டரோட டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ரெசிஸ்டர் பேஸில் இருக்குது, அதே மாதிரி என்டிசி தெர்மிஸ்டர் பேஸில் இருக்குது, அதேமாதிரி ரிலே ப்ளஸ் டைமர் பேஸில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை பவர், அதாவது ஹை பவர் ஆம்பிளிஃபையருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி காம்பனண்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காம்பனண்ட் வந்து பார்த்துக்கிட்டோம்னா பவர் ரெசிஸ்டர் இருக்கும் கண்டிப்பாக, அதேமாதிரி ரிலே இருக்கும், அதேமாதிரி கெப்பாசிட்டர், டயோடு, டிரான்சிஸ்டரு, டிசி சப்ளை வந்து பார்த்திங்கன்னா தரணும். டிசி சப்ளை ப்ளஸ் வந்து லோ காஸ்ட்டு தான் அது. அதேமாதிரி சிம்பிளான காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருப்பாங்க சாஃப்ட் ஸ்டார்டருங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங், அதோடைய மெயினான ஒர்க்கிங்கை பற்றி பார்ப்போம். ஒர்க்கிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா இனிஷியலாக வந்து பார்த்துட்டோம்னா ரெசிஸ்டர் கரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லிமிட் பண்ணும். அதுதான் மெயினான விஷயம். டிலே, அதாவது டிலே பண்ணும். ரிலே வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் பைபாஸ் பண்ணும். டிலே அப்புறம் ரிலே வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் பைபாஸ் பண்ணும். அதே மாதிரி ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்மூத்தாக ஃபுல் பவரை வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். ஃபுல் பவர் ரன் ஆகும்போது டிலே பண்ணி, அதாவது இனிஷியலாக வந்து ரெசிஸ்டர் வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணும். கரண்ட்டை லிமிட் பண்ணி அதை வந்து பார்த்துட்டோம்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட் பண்ணும். ஃபேன் ரெகுலேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா வோல்டேஜை ஃபுல்லாக தந்துடும். சுவிட்சிலேருந்து நம்ம இது ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது அதை வந்து கிரவுண்டு பாசிட்டிவ், நியூட்ரல் பாசிட்டிவ் சொல்லலாம். தரும்போது வந்து பார்த்துட்டோம்னா 2 ஒயராக வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ், பேசிக்காக சொல்கிறேன்னு ப்ளஸ் அண்ட் மைனஸு ரெட் அண்ட் பிளாக்கில் கொடுப்பாங்க. ரெட் அண்ட் பிளாக் கொடுக்கும்போது அதாவது வந்து ஃபுல் கரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு தரும். ஃபுல் கரண்ட்டாக தரும்போது அதனுடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்துட்டோம்னா ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும். ரெகுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி தரும்போது ரெகுலேட்டர் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாயிண்ட், அதாவது 1 to 5 பாயிண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா வச்சுக்கோங்க. பேசிக்காக அந்த 1 to 5 பாயிண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்துட்டோம்னா டிலே பண்ணும். அதாவது வந்து பவரை வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணி அதுக்கான, அதாவது கெப்பாசிட்டர் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. கரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லிமிட் பண்ணி தரக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரெகுலேட்டர். நம்ம பக் கன்வெர்ட்டரும் பார்த்துட்டிங்கன்னா கரண்ட்டை லிமிட் பண்ணி தரதான் பக் கன்வெர்ட்டர்னு சொல்கிறது. பேசிக்கான இது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா கரண்ட்டை லிமிட் பண்ணி தரது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா ரெகுலேட்டர் ஐசி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் கூட பாருங்கள், இதில் கூட போட்டிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜிடெக்கோடைய 1212 வந்து பார்த்துட்டோம்னா ஏசி லைன் கொடுக்குறது, ஏசி லைன் டு டிசி லைனாக மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே போட்டிருக்கோம். இதில் அதாவது வந்து ஐசி கொடுத்துருப்போம். இந்த ஐசி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது வந்து 7805, அதாவது வந்து 5 வோல்ட்டு தரக்கூடியது இருக்குது, 12 வோல்ட்டு தரக்கூடியது இருக்குது. இந்த ஐசி வந்து பார்த்துட்டோம்னா என்ன பண்ணும் அப்படின்னா பேஸு, கலெக்டர், இந்த டைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐசி எல்லாமே யூஸ் ஆகும். பேசிக்காக அதாவது வந்து டிரான்சிஸ்டர் டைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸு, கலெக்டர், மீட்டர் இந்த டைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். அந்த டைப்பில் யூஸ் ஆகும்போது அது என்ன பண்ணுன்னா கரண்ட்டை வந்து இப்போ 12 வோல்ட் எடுத்து 5 வோல்ட் தருது அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா மெயின் விஷயம் அப்படின்னா ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டை லிமிட் பண்ணும். ரெசிஸ்டர் எல்லா போர்ட்லேயுமே போட்டிருப்பாங்க. அந்த எல்லா போர்ட்லேயும் போடும்போது அது என்ன பண்ணுன்னா கரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லிமிட் பண்ணுறதுக்கான இது மட்டும் தான் பண்ணும். அதுதான் அதோடைய வேலை, மெயின் ஒர்க்கிங் அப்படின்னா. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா ப்ராக்டிக்கலான டிப்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டிலே டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 to 5 செகண்ட் எடுத்துக்கணும். அப்படின்னா ரெசிஸ்டர் 5 ohms to 22 ohms வரைக்கும் போடலாம். அதேமாதிரி ரிலே மினிமம் வந்து பார்த்தோம்னா 10 ஆம்பியர் போடணும்.
ஹீட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. அதேமாதிரி காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, லோ வாட் ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா போடுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோ ரிலே ரேட்டிங்கு, ஸ்பீக்கர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்டார்டர் கனெக்ட் பண்ணுறது, ஆல்வேஸ் அதாவது வந்து எப்போ பார்த்தாலுமே ப்ரைமரி சைடில் வந்து யூஸ் பண்ணுறது, அந்த இதெல்லாமே மிஸ்டேக்கில் அடங்கும். இதெல்லாமே அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சாஃப்ட் ஸ்டார்டரை வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், லாங் லைஃப் கொடுக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்துட்டோம்னா இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். சாஃப்ட் ஸ்டார்டர்னா என்ன, என்ன தேவை, ஒர்க்கிங்கு, டிப்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம். லைக் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதேமாதிரி அடுத்த வீடியோ பார்ட் 2 சாஃப்ட் ஸ்டார்டரை பற்றி பார்க்கலாம். அதேமாதிரி விசஸ் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும் விசஸ் சாஃப்ட் ஸ்டார்டர் என்ன, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, ரெண்டுமே ஒரே பர்ஃபார்மன்ஸாக இல்லை அதை ரெண்டுமே வச்சுருக்கனால என்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன் நான். அதேமாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நான். எதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் நான். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் தனுஸ்ரீயோட. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.